உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். 2 வருஷம் உங்களுக்கே ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்க மாதிரிலாம் இருக்கு. ஆமா, எப்படி அம்மா வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இப்போ எனக்குமே ஒருத்தர் ஒரு விஷயத்த நமக்குள்ள போட்டுட்டாங்க அப்படின்னாலே அது நமக்குள்ள ஓடும் போது நமக்குமே அந்த பார்வை வந்துட்டு அவங்கள ஒரு ட்ரஸ்ட் இல்லாம பாக்குற ஒரு பார்வையா தானே இருக்கும் ஒருத்தரை பார்க்கும் போது. இப்போ அபிலாஷ் மேடம், இப்போ நீங்க இந்த கேஸை கேட்டிருப்பீங்க. ஸோ எனக்கு இது கேட்கும் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ உங்களோட டேக் என்ன இதில்? இந்த காலத்தில் வந்து இது நிறையா நடக்குதுங்க. ஃபார் 2 ரீசன்ஸ். ஒன்று வந்து அவங்க சொன்ன அந்த ட்ரஸ்ட் இஷ்யூ, யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. இன்னொன்று கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஈஸிலி. எல்லா தாய்மாருக்குமே வந்து தன் குழந்தை நல்லா இருக்கணுன்ற எண்ணம் தான் இருக்கும். அது ஆணை பெற்றவங்களா இருந்தாலும் பெண்ணை பெற்றவங்களும் சரி, அவங்களுக்கு வந்து என் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்றது இருக்கும். என் குழந்தையோட குடும்பம் நல்லா இருக்கணுன்றது போக என் குழந்தை நல்லா இருக்கணும்னு கொஞ்சம் செல்ஃபிஷாக ஆனது தான் இப்போ ரீசெண்டாக நடக்கிற ஒரு சேஞ்ச். ஆனால் ஒரு அம்மா இவ்வளோ மேனிப்புலேட் பண்ணலாமா? இவ்வளவு இன்டர்ஃபியரன்ஸ் கூடாது. ஒரு ஹெல்த்தி மேரேஜ் லைஃப்பில் வந்து அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா டெஃபினட்டாக வந்து ஓவர் இன்டர்ஃபியரன்ஸ் கூடாது. ஆனால் இன்னொரு ஆங்கிளில் யோசிச்சிங்கன்னா, அவங்களுக்கு எங்கே போய் பேசணும், எங்கே போய் அவங்க கிளாரிட்டி கேட்கணும். அம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு வீட்டில், நான் இப்போ யாரை கேட்கணுன்னா அம்மாவை விட வேறு யாருக்கிட்டே அவங்க போய் கேட்க முடியாது. அவங்க பர்சனலாக இமோஷனலாக ஓப்பன் ஆகக்கூடியது அவங்க தான். ஏன்னா அவங்க பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, அம்மா நமக்கு கரெக்டாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு. பட் எல்லாருக்குமே வந்து டெசிஷன் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அவங்க நினச்சி சொல்கிற ஒரு விஷயம் தப்பாக கூட போய் முடியலாம். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 2 இயர்ஸ் மேபி அவங்க நினைக்கலாம் இதே தான் நடக்க போகுதுன்னா நம்ம அப்போயே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கூட நினைக்கலாம். ஸோ அது மதரோடைய இன்ஸ்டிங்க்ட்னு ஒன்று சொல்லுவோம் சைக்கலாஜிக்கலாக. இது என் குழந்தைக்கு நல்லது அப்படின்றது. முந்தி காலத்தில் வந்து அம்மாக்கள் என்ன நினைப்பாங்க, என் பொண்ணோடைய குடும்பம் நல்லா இருக்கணும், மாப்பிள்ளை நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சம்பந்திலாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ப்ரிசைஸாக என் பொண்ணு நல்லா இருக்கணும், மற்றதெல்லாம் அப்புறம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம இந்த செல்ஃபோன் இந்த இன்டர்ஃபியரன்ஸ்லாமும் சொல்லலாம். ஸோ தினம் எவ்ரி அப்டேட் அங்கே போகும்போது அவங்களே கன்ஃபியூஸ் ஆவாங்கல்ல, நம்ம சொல்கிறது தானே அவங்களுக்கு. அப்போ அந்த டேட்டாவை வச்சு இல்லை நீ எதுக்கும் சேஃப்டிக்கு இப்படியே இரு அப்படின்னு அம்மாக்கள் சொல்கிறது தான். அதை பிளைண்டாக பெண்கள் எடுத்துக்கும் போது ஹஸ்பண்ட்ஸால் அதை ஏற்றுக்க முடியாது. இது ஒரு ஹெல்தி வேவா? இது ஆரோக்கியமான ஒரு போக்கு? டெஃபினட்டாக இல்லை. அவங்க அடல்ட் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்களுடைய அம்மா கல்யாணம் பண்ணப்பவும் அவங்களா தான் வந்து விழுந்து எழுந்து கற்றுட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் அனுபவத்தில் விழுந்து எழுந்து கற்றுக்கிறது தான் கரெக்டு. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். ஒருத்தவங்க சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறாங்கன்னா கொஞ்சம் தூரம் பின்னால் பிடிச்சி ஓடலாம். அவங்க பயணம் ஃபுல்லாக நம்ம பின்னாடியே பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்க முடியாது. அப்போ என்னைக்கு அவங்க கற்றுக்குவாங்க? இப்போ ஆக்சுவலாக நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்களா? ஆமாம், ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, 6 மந்த்ஸாக நாங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குமே அவங்க தான் காரணம், மாமியார் தான். இப்போ எப்படி அதுக்கும் அவங்க தான் காரணம்னா இப்போ ஓகேங்கிறாங்களா? ஓகேன்றாங்க. பிகாஸ் அவங்க நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு, இன்னும் வந்து பேரம்பேத்தி எடுக்கலையா அது இல்லையான்ட்டு எங்கள் கொஷின் பண்ணுறாங்க. ஸோ எங்களோட மற்ற ரொம்ப இன்டெப்த்தாக கொஷின்ஸ் அவங்களுக்கு வரும்போது, இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வாரம் ஒரு கோவிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே பிரதட்சணம் பண்ண வைக்கிறது என்னையும். ஸோ அந்த மாதிரி இந்த சைடும் வந்துட்டு ரொம்ப டிவோஷனலாக கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்போது. இல்லை ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க, எங்கள் அம்மாவுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்து எனக்கும் இஷ்யூ இருந்துச்சுன்னு. பட் இதை அப்படியே ரோல் ரிவர்ஸ் பண்ணி அவர் இதை சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்க எல்லாரும் கொந்தளிச்சிருவீங்க. யோசிச்சு பாருங்க, அவர் ஒரே ஒரு தடவை இல்லை என் ஒய்ஃப் என்னை விட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்துச்சு, அதனால தான் நான் குழந்தை தள்ளி போட்டேன்னு சொன்னாங்கன்னா பெண்ணுலகம் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? அப்படி இல்லை. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ எங்க அம்மா வந்துட்டு இப்போ ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விதையை விதைச்சிட்டாங்க. இப்போ நீங்க பாக்குறச்சே நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுமே வந்துட்டு உங்களுக்கு அது பேஸ்டா தானே நீங்க பாப்பீங்க, அந்த கண்ணோட்டத்துல தானே பாப்பீங்க. ஓ இவர் இதை செய்யறாரு, அப்போ இது நம்மள வந்துட்டு ஏதோ ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்றாரோ, ஓகே இவர் அவங்க அம்மா கிட்ட தனியா உட்காந்து இப்போ ஆரம்ப காலத்துல அவங்க வரைச்சு அவங்க அம்மாவோட தனியா தான் உட்காந்து பேசுவார், அவங்க அப்பா அம்மாவோட தனியா உட்காந்து பேசுவார், எங்களை இன்வால்வே பண்ண மாட்டாரு. ஸோ அந்த மாதிரி நேரத்துல இன்னும் இவங்க தனியா உட்காந்து பேசுறாங்க, நம்ம மேல ட்ரஸ்ட் இல்லையா, இல்ல என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி ஒரு புதுசு which is நம்ம கல்யாணம் ஆகி போகும்போது ஒரு blank பேப்பர் தான் சார் நம்ம. சோ அந்த blank பேப்பர்ல நம்ம என்ன எழுதுறாங்களோ அதுதான் நம்மளுக்கு பதியும். சோ அந்த மாதிரி ஒரு இதுல தான் நமக்கு அங்க போறோம். அதாவது ஒண்ணுதான், அவராவது கல்யாணம் ஆன புதுசுல தான் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாரு, நீங்க கல்யாணம் ஆகி முடிஞ்ச பிறகும் இன்னும் உங்க அம்மா பேசி தான் கேக்குறீங்க. நீங்க வந்து அவர் கல்யாணம் புதுசுல கேக்குறாருங்கிறீங்க. இப்போ இந்த இன்டர்ஃபியரன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கு, ரொம்ப சீரியஸான லெவலில் இருக்குது, ரொம்ப அன்றாட ஆக்டிவிட்டிஸ் சின்ன விஷயங்களையும் கூட இருக்குது. சட்டை போடுறது, ஹேர் ஸ்டைலு, சாப்பிட்றது எல்லாத்துலேயும் இருக்குது. இந்த இன்டர்ஃபியரன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதுக்கான சொல்யூஷன் தீர்வு தான் என்ன? எனக்கு தெரிஞ்சு நிறைய இப்போ ரீசெண்டாக நடக்கிற இன்டர்ஃபியரன்ஸ் என்னென்னா, பொண்ணு வந்து சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க, குழந்தை பிறந்தோடனே அம்மா வீட்டுக்கு போவாங்க, திருப்பி ரிட்டர்ன் வரமாட்டாங்க.
இது இப்போ ரீசெண்டாக நிறைய எனக்கு இன்னைக்கு காலையில் கூட நான் ஒரு கேஸ் அப்படி தான் பார்த்தேன். ஸோ என்ன ஆகுது, எல்லா தாயும் கெட்டவங்க இல்லை, எல்லாரும் வந்து நல்லவங்களும் இல்லை இல்லையா? ஏன்னா நாங்கள் டெய்லி நிறைய கேஸ் பார்க்குறோம்ல. அதில் சில பேர் அவங்களுடைய லாபத்துக்காக பெண் இந்த வீட்லேயே இருக்கணும், அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு விளையாட்டு பேரப்புள்ள கூட இருக்கணுன்ற ஆசை. ஏன்னா பெண் எப்பவுமே வந்து அந்த சைட் போயிடுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய பேர குழந்தை கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ நீ இங்கே இரு, நீ எப்படியும் சம்பாதிக்கிற, குழந்தை இங்கே இருக்கட்டும், ஹஸ்பண்ட் வேணால் வந்து பார்த்துட்டு போட்டோன்னு சொல்கிற தாய்மார்கள் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக இருக்காங்க. அது வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ தாய்மார்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுக்கு வந்து ஒரு மைழ வித்தியாசம் தான் இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு நல்லது சொல்கிறீங்களா இல்லை அதில் உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கா அப்படின்றது. நீங்கள் கேட்ட தீர்வுக்கு நான் வரேன். கல்யாணம் ஆகிற வரைக்கும் தாய் எவ்வளோ வேணாலும் அட்வைஸ் பண்ணலாம். இப்போ அவர் சொன்ன மாதிரி உனக்கு இது செட் ஆகலைன்னா விட்டுருமா, வேறு மாப்பிள்ளை பார்க்கலான்னு கூட சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனால் கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறமா அவங்க நல்லது மட்டும்தான் சொல்லணும். என் பொண்ணுன்றதுக்காக சைடு எடுக்கக்கூடாது, பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது. ஸோ உனக்கு வந்து இதெல்லாம் நல்லது, கஷ்டம்தான் படணும், ஆரம்பத்தில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இதெல்லாம் வந்து ஒரு தாய் சொன்னாதான் பெண்ணுக்கு ஒரு தைரியம் வரும். ஓ இப்படி தான் எல்லார் லைஃப்பும் போல இருக்குன்னு. அப்படியா பண்ணாரு, அப்படியா சொன்னார் அப்படின்னு சொன்னால் அதுலேயே இவங்க வந்து இதாகிடுவாங்க, பிளாங்க் ஆகிடுவாங்க. என்னது இது, அப்போ இப்படி இல்லை போல இருக்குது, நம்ம லைஃப் வித்தியாசமாக இருக்குது போல இருக்குன்னு பயம் வந்துடும். அந்த பயத்தோடையே இவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாமே தப்பாக தெரியும். ஒரு 3 வருஷமாகும் எந்த கல்யாணமும் செட்டில் டவுன் ஆகுறதுக்கு. அது வரைக்குமே 2 பேருக்கும் புதுசு தான். சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெருசாக தெரியும், அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது, கம்யூனிகேஷன் தெரியாது. அவங்க சொன்ன மாதிரி 2 பேருக்குமே நம்பலாமா வேணாமான்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பேக் ஆஃப் தி மைண்ட். 3 வருஷம் தாண்டினதுக்கப்புறம் தான் சேச்சா இல்லை அவள் அப்படி இல்லை, சேச்சா அவர் அப்படி இல்லை அப்படின்ற அந்த நம்பிக்கையே வரதுக்கு 3 வருஷம் ஆகும். எப்பவுமே ஒரு வீட்டோடைய பொண்ணுக்கு ஒரு பவர் உண்டுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இங்கே வரும், இவங்க நினைக்கிறது அங்கே வராது. அது நம்ம அம்மாக்களை பார்த்துருப்போம். அம்மா ஃபைனலாக என்ன பண்ணுறாங்களோ அதுதான் அந்த வீட்டில் எல்லாரும் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பெண்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஆரம்பத்தில் கொடுக்குற தைரியமும் நம்பிக்கையும் தான் இவங்க பிளைண்டாக உங்களை வந்து நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைஃப் ஸ்மூத்தாக போகும். அதனால் ஃபேமிலி லைஃப், ஒரு மேரேஜ் லைஃப்ன்றது உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்யோன்யம், அன்பு, பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங், நம்பிக்கை, இது எல்லாம் கலந்தது தான். இதில் மற்றவங்க எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப் வெளியே தான். தமிழில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்குது, இல்லறம் அப்படின்னு. இல்லறம் அப்படிங்கிறது அதில் என்றைக்குமே 2 பேர் தான், கணவனும் மனைவி தான். மற்றவங்களாம் அது வெளியில் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லறத்துக்குள்ளே உங்களோட அம்மா இருந்தாலும் சேர்த்துக்கிறீங்க, உங்களோட அப்பா இருந்தாலும் சேர்த்துக்கிறீங்க. அது உங்களோட அம்மா இல்லை, இவங்களோட அம்மா உள்ளே வந்தாலும் தப்பு தான். இல்லறத்தில் என்றைக்குமே 2 பேர் தான். நீங்கள் அந்த இல்லறத்துக்குள்ளே ஏன் இவ்வளோ பேரை குழப்பிக்கிறீங்க? ஆனால் நீங்கள் எல்லாத்துலையும் ஒரு தெளிவாக இருக்கிறீங்க, உங்கள் அம்மா வந்தால் தப்பு கிடையாது, அதுவே அவங்க அம்மா வந்தால் தப்பு. அண்ட் ரொம்ப காமனான ஃபிலாசபி என்னென்னா, உங்களுக்கு நல்லவங்களாக இருக்கவங்க எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் நல்லவங்களாகவும் இருக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு நல்லவங்களாக இருக்கவங்க எல்லாரும் நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் சொல்கிறத வந்து செய்யணும்னு நினைக்க வைக்காதீங்க. எண்ட் ஆஃப் த டே இல்லறம் நீங்களும் உங்கள் கணவரும் தான். அதில் தேவையில்லாமல் +1 அடிஷன் அவங்க ஃபேமிலியும் வேண்டாம், உங்கள் ஃபேமிலியும் வேண்டாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.